கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேப்பா. ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் இந்த நாள்ல நீர் முன் குறித்தபடியே எங்களை கூடி வர செய்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில நீங்க இடைப்பட்டீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்பெசிஃபிக்கான நீங்க வார்த்தைய கொடுத்து எனக்கு கூட அத நீங்க உறுதிப்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு அற்புத சாட்சியை கேட்கும்படியான கிருபைகளை நீங்க கொடுத்தீங்க சகோதரி ஜெயமாலாவுக்கு. நீர் செய்த அந்த அற்புதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நாள் மகள் வியாகுலப்பட்ட காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் அந்த காரியத்தை மிகுந்த மேன்மையாக, மிகுந்த ஜெயமாக அது முடியும்படியாக நீர் செய்த அந்த தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நாங்கள் பயந்த காரியம் ஒன்றும் நடைபெறாதபடிக்கு, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு மகளுடைய தலையை நிமிர பண்ணின தெய்வம். இந்த பிள்ளைகளை நீர் திருமணத்துல இணைத்திருக்கிறீர். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் உமக்கு ஒரு உத்தம சாட்சிகளாக தாங்கள் வைக்கப்பட்ட இடத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற அந்த குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, தங்களுடைய சமுதாயத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமான பிள்ளைகளாக அந்த இடத்துல எழும்பும்படியான கிருபைகளை தாருங்க. சகோதரிய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு மகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை காணும்படியான கிருபைகளை தாருங்க. ஆமா ஆண்டவரே, நீர் வாக்குரைத்த தேவன், நீர் பொய் உரையாத தேவன் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர், நீர் சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களோட இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தேசத்தை போலவே பாகிஸ்தான்லயும் ஒரு பஞ்சாப்ன்ற ஒரு மாகாணம் இருக்கிறது. அதுல ஒரு சயீது ஃபேமிலி. சயீது ஃபேமிலின்றவங்க ரொம்ப மேன்மையானவங்க. மேன்மையானவங்கன்னு சொல்லும்போது பண பண விஷயத்திலயும் மேன்மையானவங்க, செல்வந்தர்கள். அதே சமயத்துல அவங்களோட மத கோட்பாடுகள்ல ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க. அந்த அந்த குடும்பத்துல குல்ஷன் ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறக்குது. 1966 வருஷம் அந்த பிள்ளைக்கு 14 வயசு. அது அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கிற அந்த வீடு. ஆனா அந்த பிள்ளை அந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே வேற இந்த உலகத்தையே பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒண்ணு, அவங்க 7 வயசுல இருந்து பர்தா போட ஆரம்பிச்சிருவாங்க. 7 வயசுல நம்மளுக்கு எப்படி நம்ம இதுல பிள்ளைங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ, அவங்களுக்கு 7 வயசுல ஆமீன்னு ஒரு 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 ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா 7 வயசுக்குள்ள ஆணோ பெண்ணோ அந்த பிள்ளைகள் குரானை முழுசுமா அரபிக்ல அவங்க ஒரு தடவையாவது படிச்சிருக்கணும். நம்ம வீட்டுல எத்தனை பிள்ளைங்க 7 வயசுக்குள்ள பைபிள படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. நான் என் வீட்டுல நிச்சயமா இல்ல அது. ஆனா அவங்க அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ மத வைராக்கியம் கொண்ட அந்த ஜனங்கள். அந்த குடும்பத்துல பிறந்த பிள்ளை அந்த குல்ஷன் ஃபாத்திமா. இன்னொரு காரியம், ஏன் அந்த பிள்ளை தான் வீட்டை விட்டே வெளியில போலன்னா, 6 மாசமா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு டைஃபாய்டு காய்ச்சல். அப்படி அது போலியோவா இதாகி ப்ராக்ரஸ் ஆகி இடது பக்கம் ஃபுல்லா அந்த பிள்ளைக்கு விளங்காது. கையும் காலும் சூம்பி போய் நடக்க முடியாது. இடது பக்கம் ஃபுல்லா வாதம். அந்த இது ஒண்ணுமே செயல் இழந்து இருக்கிற ஒரு நிலைமை. எப்போதும் நான் சொன்னேன்ல, அவங்க ரொம்ப பணக்காரங்க. எப்போதும் ஒரு 2 வேலை செய்றவங்க இருப்பாங்க. அவங்க இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்குவாங்க, பெண்கள். அ அம்மா இந்த பிள்ளைக்கு அம்மா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இறந்து போறாங்க. அவங்க அம்மா இறக்குற நேரத்துல அவங்க அப்பா கைய புடிச்சு இத மட்டும் கேட்டாங்களாம். இந்த பிள்ளைக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிறாதீங்க. குல்ஷனுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிறாதீங்க. அவங்களுதுல சர்வசாதாரணம். இப்ப நாங்க இருக்கிற இந்த நாட்டிலயும் அது ரொம்ப சாதாரணம். நெறைய மனைவிகள், 4 மனைவிகள் வரைக்கும் வச்சுக்கலாமா. எல்லாரையும் சமமா நடத்தணுமா.
ஆனா 4 மனைவிகள வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது தான் அவங்களோட மத கோட்பாடு. அது அலோ பண்ணுது. ஆனா, அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமா, அவங்க அப்பா ஒரு நல்ல தகப்பன். அந்த பிள்ளைக்காக அவரு வேற கல்யாணங்கள்லாம் பண்ணல. குல்ஷன் ஃபாத்திமாவ தவிர வேற 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க அவருக்கு. நல்ல ஹெல்த்தியான நல்ல பிள்ளைங்க. வசதியான பிசினஸ்மேன். இந்த 1966வது வருஷம் இந்த பிள்ளை இப்படி சூம்பின கை, கால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க அப்பா கொஞ்சம் கூட வேற்று மதத்தினர அவங்கள ஒரு ஆளாவே நெனைக்க மாட்டாராம். அது அல் அ அவங்க கடவுள தவிர, முக்கியமா நம்பள கிறிஸ்டியன்ஸ அந்த 3 கடவுள கும்பிடுறாங்க. ஒரே தெய்வம் தான். ஆனா, நம்ப கும்பிடுறது ஒரே தெய்வம். ஆனா, அவங்கலாம் 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு 3 பேர கும்பிடுறாங்க. அவங்க அதனால தான் பிள்ளைக்கு அவ்ளோ வசதியானவரு. தான் பிள்ளைக்கு அந்த இங்கிலீஷ் கூட சொல்லிக் குடுக்கலையாம் அவரு. அப்ப அந்த இவங்க தான் செல்வி ஷேர் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்க தான் குல்ஷன் ஃபாத்திமா. இப்ப வயசானவங்க. அ அப்ப அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம், மத வைராக்கியம். இங்கிலீஷ் கூட கத்துக்க கூடாது. தான் பிள்ளைங்க கெட்டு போவாங்கன்னு இங்கிலீஷ் கூட தெரியாது இவங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்டவரு தான் மகளுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும்னு இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போறாரு. இங்கிலாந்துக்கு வந்து இந்த நடக்க முடியாத பிள்ளைய 2 மெய்ட்ஸோட அந்த வேலை செய்றவங்களோட சேர்த்து இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய அந்த அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. ஒரு பெரிய அந்த சிட்டிலயே இங்கிலாந்துலயே இருக்கிற ஒரு பெரிய டாக்டர் கிட்ட கொண்டு போய் இவள காட்டுறாங்க. காட்டுனேன் அவர் டாக்டர் டேவிட்ன்னு போட்டிருக்கு. அவர் வந்தாராம். வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த கைய மட்டும் அப்படி அந்த கை, கால அப்படி எடுத்து பார்த்துட்டு ஒண்ணு சொன்னாராம். "தேர் இஸ் நோ மெடிசின் ஒன்லி பிரேயர்." இது எப்படியுமே குணப்படுத்த முடியாது. வெறும் கடவுளால தான் குணப்படுத்த முடியும். இவங்க பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணி, எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட ஒரு 14 வயசு பிள்ளை அந்த இடத்துக்கு கடந்து போயிருப்பா. அவங்க அப்பா எவ்வளோ பிரயாசம் எடுத்து, தனக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும், தான் மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு கூட்டிட்டு போனவங்க, நொறுங்கி போயிட்டாங்களாம் அப்பாவும், பிள்ளையும். ஆனா, அவர் சொன்னதுல ஒண்ணு பிடிச்சது அவங்க அப்பா சொல்றாரு, "நல்ல வேளை அவர் சொன்னாரு, ஒன்லி பிரேயர்ன்னு சொல்லியிருக்கார்ல, அப்ப இன்னும் நமக்கு நம்பிக்கை இருக்கு." நம்மளுக்கு நம்மளோட கடவுள் நம்மள கைவிட மாட்டாருன்னு சொல்லி அங்கருந்தே மெக்காவுக்கு கூட்டிட்டு போயி, அங்க அந்த அங்க ஒரு ஜம்சம்ன்னு ஒரு தண்ணி இருக்கு. எத்தன பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அது ஒரு அ புனித நீர். அது எதனாலும் சுகமாக்கும்னு அந்த தண்ணியெல்லாம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும்படியா அவர் குடுத்து, ஆனா ஒண்ணும் நடக்கல. ஒரு ஒரு காரியமும் நடக்கல. எப்படி அவள போனாளோ, அதே போல வலது இடது பக்கம் செயல் இழந்தவளா தான் திருப்பி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு இவளோட ஒரே சந்தோஷம் இவ வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு அவங்க அப்பா மட்டும்தான். இவளுக்கு வேற எந்த அந்த அந்த ரூம தவிர அவளுக்கு உலகம் கிடையாது குல்ஷன் ஃபாத்திமாக்கு. ஆனா 2 வருஷம் 1968வது வருஷம் அவங்க அப்பாவுக்கு ஒரு நிமோனியா கண்டு, அவங்க அப்பா அப்படியே மரிக்கிற தருவாய் கடைசிக்கு வந்துட்டாரு. அப்ப அந்த இந்த இவ உடைஞ்சே போயிட்டா. குல்ஷன் ஃபாத்திமா அப்படியே உடைஞ்சு நொறுங்கி போயிட்டா. "எதுக்கு கடவுளே என்ன வச்சிருக்கிறீங்க? எங்க அப்பாவையும் இப்ப எடுத்துக்க போறீங்க." நான் அந்த காலத்துல நம்ம சொல்ற மாரி நிமோனியாக்கு அவ்வளோ பெரிய மெடிசின் இல்ல. அதுவும் பாகிஸ்தான்ல இல்ல. அப்ப அவ கடவுள கேள்வி கேட்கும்போது, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ ஒரு வாழ பிரியம் இல்லாம இருக்கிறான்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா சாகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. "நீ எக்காரணத்த கொண்டும் தற்கொலை மட்டும் செய்திடக்கூடாது. நீ தற்கொலை செய்துட்டன்னா, நீ பரதீஸ்க்கு நீ அம்மாவும் நானும் இருக்கிற இடத்துக்கு நீ வர முடியாது. அந்த ஒரு காரியத்த மட்டும் செய்திராத. அ கடவுள புடிச்சுக்கோ. அதாவது அவங்க கடவுள புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. இந்த இறந்த உடனே அந்த வாழ்க்கையே அவளுக்கு அப்படியே வெறும் இருட்டு தான். அவளோட வாழ்க்கையே இருட்டு. அந்த அவங்க அப்பாவோட அந்த ஃப்யூனரல் முடிச்ச அந்த ராத்திரியிலே தானே அவளுக்கு தூக்கமே வரல. அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு மெல்லிய சத்தம் கேக்குது. அ நான் தான் இயேசு. என்ன பத்தி நீ குரான்ல இருக்கிற சூரா மரியம் அவங்க இதுல சூரா நம்மளுக்கு எப்படி புக்ஸ் இருக்குது. ஏசாயா, எசேக்கியேல் அந்த மாதிரி அவங்க இதுல சூரா மரியம்ன்னு இருக்கு. அந்த புக் எடுத்து நீ வாசி. அதுல அது அந்த இயேசு
நான் தான் அப்படின்னோனே, இவங்களுக்கு அரபிக்ல தான் அந்த குரான் இருக்கும். அரபிக்ல எடுத்து வாசித்தப்ப பார்த்தா, அது அவர் மாத்திரம் தான். அந்த ஹோல் ஆஃப் குரான்ல அவர் மாத்திரம் தான் அ குருடரை பார்வையடைய செய்தார். சப்பாணிகளை நடக்க வைத்தாரு. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குனாரு. மரித்தவரை உயிரோடு எழுப்பினார்கள்ன்னு இவ்வளத்தையும் படிக்கவுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படி அந்த ஒரு பிரத்யட்சமான அந்த குரல அவ கேட்டு, ஆனா அதுல பெரிய டீட்டெயில்ஸ் கிடையாது. வேற ஒண்ணுமே இல்ல அதுல. திருப்பி இவ காசு குடுத்து யாருக்கும் தெரியாம அவங்களோட வேலைக்காரங்கள விட்டு, அவங்க பேசுற லாங்குவேஜ் உருதுல வாங்கி படிச்சு பார்க்குறா. அதுலயும் ரொம்ப இயேசுவ பத்தி ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. அவளுக்கு எதுவுமே தெரியாது. இயேசுங்கிறவரால ஒரு மனுஷன சுஸ்தப்படுத்த முடியும். அது எப்படியா இருந்தாலும். அது மாத்திரம் தெரியும். 3 வருஷம் ஒவ்வொரு நாளும் அவங்க 5 தடவ செய்வாங்க. இவ அந்த தொழுகும்போதெல்லாம் வெறும் இயேசுவ நோக்கி மாத்திரம், "நீங்க தான் இயேசு. நீங்க என்ன சுகப்படுத்த முடியும். சூரா மரியம்ல போட்டிருக்கு. நீங்க வியாதியஸ்தர சுஸ்தமாக்குனீங்கன்னு, மரித்தோரை எழுப்புனீங்கன்னு, நீங்க என்னோட செயலில் இந்த இத நீங்க உயிர்ப்பீங்கன்னு" இப்படி 3 1/2 வருஷம் ஆண்டவர அறியாதவ அந்த சத்தத்த கேட்டு 3 வருஷமா ஜெபிச்சு கொண்டே இருந்த பொழுது, அவங்களோட 19வது வயசுல அ ஒரு ராத்திரியில ஒரு 3 மணி வேளையில அவளுடைய ரூம்ல அவ்ளோ பெரிய வெளிச்சம். இவ வெளியில ஏதோ தோட்டக்காரன் தான் ஏதோ லைட்ட போட்டிருக்காரு அப்படி இப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆயி ஏன்னா அவங்களுக்கு அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு அனுபவம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா, யா இயேசுவானவர் தன்னோட 12 சீஷர்களோட வெள்ளை அங்கி தரித்தவரா இதெல்லாம் அவங்களுக்கு 12 சீஷர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தரு கூட 12 பேரோட அப்படியே வந்து அந்த ரூம்ல ஒரு பிரத்யட்சமான ஒரு தரிசனத்த அவங்க பார்த்து, அப்ப இயேசுவானவர் பேசுறாரு. குல்ஷன் ஃபாத்திமாட்ட பேசி, "நீ தேடுற இயேசு நான் தான். இதுதான் நீ நடக்க வேண்டிய பாதை. நீ இப்ப தெரிந்து கொண்டிருக்கிறே என்ன, இதுதான் நீ நடக்க வேண்டிய பாதைன்னு" சொல்லி எந்திரிச்சு வான்னு சொல்றா. இவ அழுகுறா. நான் என்னால யாரோட உதவியும் இல்லாம இந்த படுக்கையிலேருந்து என்னால எந்திரிக்க முடியாது. அப்புறம் திருப்பி ஆண்டவர் 2, 3 தடவ சொல்றாரு, எந்திரிச்சு நட" எந்திரின்னோனயே பெரிய அற்புதம். தன்னோட படுக்கைய விட்டு எந்திரிச்சு நடக்குற அந்த குடும்பத்துல குல்ஷன் ஃபாத்திமாக்கு நடந்தது ஒரு பெரிய சந்தோஷம். இது முடிஞ்சா நீங்க இந்த சாட்சிய, இந்த புக்க வாங்கி வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஏற்கனவே வாசித்தவங்களுக்காக நன்றி. இன்னும் வாசிக்காதவங்க இத நீங்க வாங்கி வாசிங்க. "கிளி உண்ட திரை" குல்ஷன். அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்று குல்ஷன் எஸ்தரா மாறுறாங்க. இது சாதாரண காரியம் இல்ல. அவங்களோட ஆட்கள் மத்தியில இப்படி நான் இயேசுவ ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றது அவங்கள உயிரோடயே வைக்க முடியாது. அவங்க வைக்கக்கூடாது. இங்கிலீஷே கத்துக் குடுக்க கூடாதுன்ற அளவுக்கு ஒரு வைராக்கியமான அந்த குடும்பத்துல வந்தவங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்றது கஷ்டம். நீங்க இந்த மீதி என்னன்னு தெரியறதுக்கு, நீங்க அந்த புக்க வாங்கி வாசிக்கும்படியா கேட்கிறேன். அவங்க இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக மிஷனரியா எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க. இதே போல இன்னொரு ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்தவ குடும்பத்துல ஜேம்ஸ் டெய்லருக்கும், அவங்க மனைவிக்கும் பிறந்தவர் தான் ஹட்சன் டெய்லர். அவர் வயித்துல இருக்கும்போதே அவருடைய தாயும், தகப்பனும் சொல்றாங்க, "இந்த பிள்ளை பிறந்ததுன்னா, நாங்க இந்த பிள்ளைய சைனாவுக்கு மிஷனரியா அனுப்புறோம்ன்னு" சொன்னாங்க. அ பிள்ளை வளர்ந்தது. ஹட்சன் டெய்லர்ன்னு பேர் வைக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல தான் வளர்றாரு. ஆனா, ஒரு டீனேஜ் பருவமாகும்போது அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. இந்த உலக ஈர்ப்புல அப்படியே அதிலேயே போயிர்றாரு. ஆனா, ஒரு நாள்ல 19வது வயசுல ஒரு ட்ராக்ட் கிடைக்குது. யார் வீட்லயோ இருந்த ஒரு ட்ராக்ட்ட எடுத்து வாசித்து, தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, சைனாவுக்கு 21வது வயசுல சைனாவுக்கு மிஷனரியா போயி, இன்றைய தினத்துல அவர் ஆரம்பிச்ச சைனா இன்லாண்ட் மிஷன்ன்ற அந்த மிஷனரி இதுல, இன்னைக்கு அதுல பார்த்தோம்னா 5,00,000 மிஷனரீஸ் இருக்கிறாங்களாம். அவங்களோட சைனா இன்லாண்ட் மிஷன்ல 5 5,00,000
மிஷனரீஸ் இருக்கிறாங்களாம். அவர் எதுக்கு கீழ்ப்படிஞ்சாரு? அந்த ஒரு ட்ராக்ட்ட வாசித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. இந்த நம்மளுக்கு கேட்கும்போது ரொம்ப நம்மள ரொம்ப மகிழ்ச்சியாக்குது, ரொம்ப நம்மள பரவசப்படுத்துதுன்னா, குல்ஷன் ஃபாத்திமாவோட அந்த மாதிரி சாட்சிகள் நம்மள இது பண்ணுது. ஆனா 2 பேருக்கும் கிடைச்சது தேவனோட வார்த்தை தான். ஒருத்தர் கேட்கக்கூடிய குரல்ல குல்ஷன் ஃபாத்திமாட்ட பேசினாரு. கேட்கக் கூடாத எழுத்து வடிவத்துல. காதால கேட்க முடியாது. ஆனா எழுத்து வடிவத்துல ஆண்டவர் வந்து ஹட்சன் டெய்லர்ட்ட பேசினாரு. ஹட்சன் டெய்லருக்கு ட்ராக்ல இருந்த காரியமே போதுமானதா இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கைய ஒப்படைக்க. குல்ஷன் ஃபாத்திமாவோட நிலைமை வேற. ஆண்டவர் வந்து அப்படி பிரத்யட்சமா தரிசனத்துல வந்து அவர் பேசாட்டா, குல்ஷன் ஃபாத்திமாவால எப்படியுமே ஆண்டவர தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா, அந்த அந்த வீட்டோட உள்ள எதுவுமே வர முடியாது. இயேசுவ குறித்த காரியங்கள் எதுவுமே உள்ள நுழைய முடியாது. ஸோ வ வார்த்தை ஒண்ணுதான். ஆண்டவரோட சத்தம் ஒண்ணுதான். ஆனா வேற வேற ஃபார்ம்ல இருக்குது. சங்கீதம் 29 3ல 9 ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னு போட்டிருக்குது. யாராச்சும் வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. சங்கீதம் 29 3ல 9. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீரின் மேல் இருக்கிறார். இல்லடா 3-9 கர்த்தருடைய சத்தம். சாரி. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அவ்ளோ வல்லமை உள்ளதாம். அவ்ளோ பயங்கரமானது. அவ்ளோ மெஜஸ்டிக். அந்த அவரோட குரல் வந்து அப்படி எனக்கு இதான் ரொம்ப இதா இருந்துச்சு. பெண் மான்களே டெலிவரியே ஆயிருமாம். அந்த சத்தத்துல அப்படி அவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான சத்தமா. ஆனா, இதே ஆண்டவர் தான் சங்கீதம் 85:8 சொல்றாரு. அவர் தம்முடைய ஜனங்களுக்கும், தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவாருன்னு. இப்ப நம்ம 29வது சங்கீதத்துல வாசித்தது இயற்கையின் மேல அவருக்கு எவ்ளோ ஒரு அதிகாரம் இருக்குது. அப்ப எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தா, அது எவ்ளோ அந்த இவ்ளோ பெரிய ஒரு அதிகாரத்த அது மேல அவரால செலுத்த முடியும். ஆனா சங்கீதம் 85:8 சொல்லுது, அவர் தம்முடைய ஜனங்களுக்கும், தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறும்போது, இவ்ளோ பெரிய வாய்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவர் வந்து இவ்ளோ பெருசா பேச வேண்டியதில்ல. சின்ன சாமுவேல்ட்ட பேசும்போது, ஒரு வயசான ஏலி தாத்தா ஒரு நடுராத்திரியில எந்திச்சு பேசினா எவ்ளோ சத்தம் வரும்? அப்படியே அதிர்ந்த குரல்ல பேச மாட்டாங்க. அந்த அவ்ளோ சாஃப்ட்டா தான் பேசியிருப்பாரு. அவ்ளோ சாஃப்ட்டா தான் கூப்ட்டுருப்பாரு. தன்னோட காரியங்கள் ஒரு சின்ன பையன் பயப்படாத அளவுக்கு பேசியிருப்பாரு. அப்ப ஆண்டவர் வந்து பல பரிமாணங்கள்ல அவரோட குரலுக்கு இருக்கு. இ நம்ம தமிழ் பைபிள்ல என்னன்னா, எல்லா இடத்துலயுமே கர்த்தருடைய சத்தம்ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா சத்தம்ன்றது வந்து நம்ம நெகட்டிவா யூஸ் பண்ணுவோம். ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா, இப்ப நம்ம பேசுறது வந்து நம்ம சத்தம்ன்னு சொல்ல மாட்டோம். நம்ம பேசுறது வந்து நம்ம குரல். இன்னொருத்தவங்களோட குரல நம்ம கேட்கறது. நம்ம வந்து அத போய் சத்தம்ன்றது வந்து ஒரு ஒரு அளவ மீறி போம்போது, ஒரு ஜாஸ்தியா இருக்கும்போது தான் நம்ம அத நெகட்டிவா சொல்லுவோம். அது ஒண்ணு தான் காட்ஸ் வாய்ஸ் அது. காட்ஸ் நாய்ஸ் இல்ல அது. காட்ஸ் வாய்ஸ். அது வந்து ஆண்டவரால அவ்ளோ சாஃப்ட்டாவும் பேச முடியும். அவருக்கு சமாதானம் கூற முடியும். அவ்ளோ பெரிய தேவனு அவ்ளோ சாஃப்ட்டா பேசுவார். அவர் சாஃப்ட்டா பேசுறாரோ, சத்தமா பேசுறாரோ,
ஆனா எல்லா இடத்துலயும் அவரோட வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகள். அத மாத்திரம் தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட சீனாய் மலையில அவரு மேல பேசும்போது யாத்ராகமம் 19:18 யாத்ராகமம் 19:18வது வசனம் சொல்லுது. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அவரோட சத்தம் எப்படின்னா, மலையே அதிர்ந்து போகத்தக்கதாக இருந்தது. 20:19லயும் அப்படி போட்டிருக்கு. மோசேயை நோக்கி ஜனங்க எவ்வளவு பயந்தாங்கன்னா, "நீர் எங்களோட பேசும் நாங்க கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்துப் போவோம்னு" அவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ். அதே வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட 1 ராஜாக்கள் 19ல நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனம் இது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 19வது அதிகாரம் 11, 13. 1 ராஜாக்கள் அக்கா, 1 ராஜாக்கள் 19, இல்லடா. 11. இல்ல, 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 இல்ல. எசேக்கியேல் 19 நமக்கு தெரியும்ல அந்த வசனங்கள். எசேக்கியேல் 19, 11. ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கு ஏற்ற பலத்த ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது, கொம்புகள் இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயரத்தினாலே தன் திரளான கொடிகளோடு கூட தோன்றிற்று. சாரி சிஸ்டர், சாரி, தப்பா நான் தான் சொல்லியிருக்கேன். செல்வி சொன்னது ஆனாலும் அது கரெக்ட். சீக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. சாரி சிஸ்டர், அது இல்ல. செல்வி சொன்னதுதான். 1 ராஜாக்கள் 19, 11 to 13. சாரி ரெபேக்கா சிஸ்டர். 11 to 13. அதுல அப்பொழுது அப்ப அவர் நான் ஆ, வெளியே கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் 13 அடுத்தடுத்து படிக்கலாம். இப்பொழுது அது வாசிங்க ரெபேக்கா சிஸ்டர். இல்ல செல்வி, அவங்க அந்த எசேக்கியேல் ரெஃபரன்ஸ் படிக்கிறாங்கப்பா. இது சொல்லுங்க, இது படிங்க. 1 ராஜாக்கள் எடுத்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். ஓகே. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். இதையும் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பெரிய சத்தங்கள்லாம் உண்டாகுச்சு. அப்பெல்லாம் எலியா பேசாம இருந்தாரு. ஆனா ஆண்டவரோட பிரசன்னம் அந்த மெல்லிய சத்தத்துல இருக்கும்போது சால்வையினால தன் முகத்தை மூடிக்கொண்டாராம். பாத்தீங்களா? யாருமே நம்மளுக்கு மெல்லிய சத்தம் வரும்போது யாருமே அமர்ந்த மெல்லிய சத்தத்துக்கு யாருமே நம்ம முகத்தை மூட மாட்டோம். ஆனா அவர் மூடுறாரு. ஏன்னா அப்ப தெரியுது. அவரால எது சரியான ஆண்டவரோட சத்தம்னு அவரால அத பகுத்தறிய முடியுது. அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் அவருக்கு தெரியுது. எதுல ஆண்டவர் இருக்கிறாருன்னு. இந்த பெரிய பெரிய சத்தங்கள்ல இல்ல, அந்த மெல்லிய சத்தத்துல இருந்தது. சீனாய் மலையில இருந்த சத்தமும் இந்த மெல்லிய அமர்ந்த இந்த சத்தமும் எல்லாமே ஒண்ணுதான். அதோட பவர் வந்து ஒண்ணுமே, ஆண்டவரோட வார்த்தைகளோட பவர் வந்து எதுலயுமே குறையல. ஆண்டவரோட அந்த பரிமாணங்கள், அந்த இதுதான் வேற வேறையா இருக்கு. எப்படி தன்னை வெளிப்படுத்துறாருன்றதுதான் வேற வேறையா இருக்குது. எப்போதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அத எழுதி வச்சிருக்கேன். எப்போதுமே காட்ஸ் வாய்ஸ் இஸ் பர்சனல். நம்மளுக்கு ஆண்டவரோட வார்த்தை, அவரோட குரல் வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட விதத்துல, எனக்குன்னா எனக்கு, உங்களுக்குன்னா உங்களுக்கு, உங்களோட தனிப்பட்ட விதத்துல. குல்ஷன் ஃபாத்திமாட்ட உருதுல தான் பேசியிருப்பாரு.
இயேசுவானவரும் அவரோட சீஷர்களும் வந்து அரமைக்ல அங்க பேசியிருக்க மாட்டாங்க. குல்ஷன் ஃபாத்திமாக்கு உருது தான் புரியும். உருதுல வந்து பேசி நான் தான் இயேசு, நீ சொல்ற மரியமோட பையன் நான் தான் சொல்லியிருப்பாரு. அதேபோல ஹட்சன் டெய்லர்ட்ட ஆண்டவர் போய் உருதுல பேச மாட்டார். ஹட்சன் டெய்லர்ட்ட இங்கிலீஷ்ல பேசுவாரு. என்கிட்டயும் உங்ககிட்டயும் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் நம்மளோட பாஷையில, நம்மளோட இதுல தான் நம்மளுக்கு என்ன புரியுமோ அப்படி பேசுவார். தன்னோட சீஷர்கள் மீன் பிடிக்கிறவங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிறவங்க நீ மீன் பிடிக்கிறத விடு, நான் உன்ன மனுஷர பிடிக்கிறவனா மாத்துவேன்னு அதே லாங்குவேஜ், அதே இதுல தான் பேசுவாரு ஆண்டவர். நம்மளுக்கு எப்படி புரியுமோ, அதிலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கான வார்த்தை. இது நமக்கு ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு அப்பதான் நம்மளுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா, அவர் அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். இவ்ளோ பெரிய வல்லமை உள்ள மகத்துவமான தெய்வம். ஆனா, நம்ம லெவலுக்கு இறங்குவாரு. நம்ம யாரோ அந்த லெவலுக்கு இறங்குவாரு. அதே அ ஹல்டா சிஸ்டர் அவங்களோட இதுல சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல எங்களுக்கு வார்த்தைய குடுத்து எங்கள திடப்படுத்துறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அததான் நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். காட்ஸ் வாய்ஸ் வந்து நம்மளுக்கு பர்சனல். ஏன் பர்சனலு? யோவான் 10:3 சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன். அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி ஆடெல்லாம் எதுக்கு பெயர் சொல்லி கூப்பிடணும்? ஆடுன்றது ஒரு பெருங்கூட்டம். ஆனா, அந்த ஆட்டையே வந்து அவர் சொல்றாரு. அவரு பேர் சொல்லி இண்டிவிஜுவல் ஆடு அவருக்கு தெரியுமா? அவர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப நீங்களும் நானும் தான் அந்த ஆடுகள். செல்வினா செல்விய தனியா தெரியும் அவருக்கு. செல்வியோட காரியங்கள் தெரியும். ஆர்த்தினா ஆர்த்தியோட காரியங்கள் தெரியும். லாவண்யா சிஸ்டர்னா அவங்கள தனிப்பட்ட விதத்துல முழுவதுமா தெரியும். ஹல்டா சிஸ்டர தெரியும். டாக்டர் புஷ்பலதாவ தெரியும். கிரேஸ் சிஸ்டர் தெரியும். ஜெயமாலா சிஸ்டர் தெரியும். ஜெயந்தி சிஸ்டர் தெரியும். லிபனோன் பியூலா சிஸ்டர் தெரியும். ஜெசிந்தாவ தெரியும். கவிதா சிஸ்டர் தெரியும். அ கிருபா சிஸ்டர், மார்கரெட் சிஸ்டர் தெரியும். மேக்னா சிஸ்டர் தெரியும். ரெபேக்கா சிஸ்டர் தெரியும். ரூபி சிஸ்டர் தெரியும். ரூத் சிஸ்டர் தெரியும். சௌந்தரா சிஸ்டர் தனிப்பட்ட விதத்துல தெரியும். சுபா சிஸ்டர் தெரியும். சுபா கிறிஸ்டிய தெரியும். தங்கம் ஹெஸ்தர் சிஸ்டர் தெரியும். வசந்தி சிஸ்டர் தனிப்பட்ட விதத்துல உங்களையும் என்னையும் தனிப்பட்ட விதத்துல யாராச்சும் நம்மள பேர் சொல்லி கூப்பிடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு தனி அந்த பர்சனல் இது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு பொதுவா ஒரு சொல்ற காரியத்தை காட்டிலும் தனிப்பட்ட விதத்துல உங்க கூடயும் என் கூடயும் ஆண்டவர் இடைப்படும்போது அவருடைய எல்லா வார்த்தைகளுமே நமக்கு அவருடைய குரலா இருக்குது. நம்ம எல்லாருமே குல்ஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது. எப்படி ஹட்சன் டெய்லருக்கு ஒரு டிராக்டே போதுமானதாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுறது அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா யோவான் 8:47 சொல்லுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறானாம். அப்ப ஆண்டவர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பெரிய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. இவ்வளோ நாள் சொன்னனே, இவ்வளோ நாள் உனக்கு எத்தனை வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். அதுதான் அவரோட குரல். இவ்வளோ நாள் பேசியிருக்கிறேனே, அதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். அததான் ஆண்டவர் பெருசா எதிர்பார்க்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியிற மனசு இருக்கவங்க கூட தான் கர்த்தர் பேசுவாரு. 1 சாமுவேல் 3ல பாக்குறோம். அந்த சின்ன பையன் சாமுவேல் சொல்றான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு கர்த்தாவேன்ற ஏலி சொன்னத கூட விட்டாரு. சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு மட்டும்தான் அந்த பையன் சொல்லியிருப்பாப்ல. ஆனா அன்னைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்ச பிள்ளை தன்னுடைய கடைசி வரைக்கும் சாமுவேல் வந்து ஆண்டவருக்கு ஒரு கீழ்ப்படிஞ்சதுனால தான் ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப ஆண்டவர் தன்னோட வார்த்தைய அங்க குடுத்தாரு. அஹ் கர்த்தரால் உண்டானவன் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறான். ஆதியாகமம் 3:17 சொல்லுது, ஆதாம் ஏவாளுக்கு செவி கொடுத்தானாம். அந்த எப்ப ஏவாளுக்கு செவி கொடுத்தானோ அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆதாம் கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் குடும்பத்துல நெருக்கடி வரலையா, கஷ்டங்கள் வரலையா, போராட்டங்கள் வரலையா? பெரிய கடினமான பாதை. ஆனா நீங்க அதுக்கப்புறம் அந்த 3:17 அந்த அவனோட கீழ்ப்படியாமைக்கு அப்புறம் அவன் எப்ப ஏவாளுக்கு கடவுளுக்கு செவி கொடுக்காம அவரோட வார்த்தை அவரோட குரலுக்கு செவி கொடுக்கலையோ அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறத நம்ம கேட்கவே முடியாது. அதேதான் ஆபிரகாமோட 86 வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் ஆண்டவர் சைலண்டா இருந்தாரு. நம்ம கூட நம்ம எப்ப நம்ம கடவுளுக்கு பிரியம் இல்லாம நடக்கிறோமோ
அந்த அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரோட வார்த்தை, அவரோட குரல் நமக்கு வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரோட ரேஞ்ச் வேற. இப்ப தாவீது வந்து இருதயத்துக்கு ஏற்றவன் தான். காதும் காதும் வச்ச மாரி தாவீதுகிட்டயே டைரக்ட்டா பேசியிருக்கலாம். "நீ செஞ்சது தப்பு. மன்னிப்பு கேளு. ஏன்னா நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். நான் மன்னிச்சுறேன்." ஆனா நாத்தான் அனுப்புறாரு. சில டைம் சில அப்பாக்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த ரொம்ப ஒரு பிள்ளை மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு துரோகம், இல்ல அப்பா எதிர்பார்க்காத ஒரு காரியத்த, தேவையில்லாத காரியத்த செய்யும்போது, "ச்சீ! நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் உன் மூஞ்சிலயே முழிக்க மாட்டேன்." அப்படி அந்த அளவுக்கு மனசு வந்து வெறுத்து போகும். அந்த அந்த காரியம் தான் தாவீது செய்தது. இல்லன்னா தாவீதுகிட்டயே ஆண்டவர் டைரக்ட்டா பேசியிருக்கலாமே! நாத்தான எதுக்கு அனுப்பி விடணும்? ஏன்னா ஆண்டவர் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல, அவரோட வார்த்தை, அவரோட குரல் நமக்கு கேட்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. தேவனோட சத்தத்த கேட்டவன் தேவனுக்கு தான் செவி கொடுக்கணும். அம் அந்த அந்த வந்து நம்ம மனசுல ரொம்ப எடுத்துக்கணும். நம்மகிட்ட ஆண்டவர் எதுக்கு என்னெல்லாம் பேசுறாரோ நான் அதுக்கு செவி குடுத்துருக்கேன். நான் அது சில டைம் நெனப்பேன், ஏன் ஆண்டவர் அப்படியே சைலன்ட்டா இருக்கிறாரு? ஒண்ணுமே இந்த காரியத்துல செய்ய மாட்றாருன்னு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னத நான் செஞ்சிருக்கிறேனா? நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேனா? அத மட்டும் நான் யோசித்து பார்க்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது என்கிட்ட இருக்குதா? அப்படின்னு நான் என்ன ஆராய்ந்து பார்க்கணும். இன்னொன்னு என்ன சொல்றாரு, அ கடவுளோட அவரோட வாய்ஸ், அவரோட குரல் வந்து நம்மள வழிகாட்டும். அ ஏசாயா 30:21. ஏசாயா அவர் வந்து நம்மள வந்து வழி நடத்துகிற கர்த்தர். ஏசாயா 30 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை நம்முடைய காதுகள் கேட்கும். ஏன்னா அவரு அப்படி நம்ம எப்படியோ உங்கள் எக்கேடோ காதுகள் கெட்டு போட்டோம். அ நம்ம எப்படியாவது போகட்டும் அப்படின்னு நம்ம விடப்பட்ட பிள்ளைகள்ல அவரோட வாய்ஸ் எப்ப வரும்னா, நம்ம சாயும்போது வரும். எது தடுமாறுவோம் பாருங்க. இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதான்னு தடுமாற்றமா இருக்கும்போது ஆண்டவர் தன்னோட வார்த்தைய, தன்னோட அவரோட வாய்ஸ் நம்மளுக்கு கேட்கும். அவர் வழி நடத்துவாரு. நம்மள நிர்பந்திக்க மாட்டாரு. அ வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, "ஒருவன் என் சத்தத்த கேட்டு கதவ திறந்தா நான் உள்ள போவேன்." நான் வந்து உடைச்சுக்கிட்டு உள்ள வரமாட்டாரு நம்மளோட வாழ்க்கையில அவரு. அப்படி செய்யவே மாட்டாரு. டீசென்ட்டா இருப்பாரு. அவரு சொல்லுவாரு, "இதுதான் வழிப்பா, தடுமாறாத. வலது பக்கம் போறதா, இடது பக்கம் போறதான்னு" ஒரு குழப்பமா இருக்கிறப்ப, அவர் தன்னுடைய குரல, தன்னுடைய வார்த்தைய அனுப்பி நம்மகிட்ட பேசி, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி குடுப்பாரு. நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தைய நம்ம கேட்டவங்க அதுக்கு கீழ்ப்படியணும். இல்லன்னா பிழையா மாதிரி அ திரு மொதல்ல சொல்ட்டாரு போகாதன்ட்டாரு. அப்புறம் திருப்பி திருப்பி போய் கேட்டு போறேன்னா, போயிட்டு ஆனாலும் முடிவுல கர்த்தர் செய்ய நினைத்தது தான் நடக்கும். இவன் ஒழுங்கா தன்னோட இதையாவது காப்பாத்தியிருக்கலாம். எப்படினாலும் அவன் போயி இஸ்ரவேல் ஜனங்கள சபிக்க போறதில்ல. ஆனா தன்னோட பொசிஷனையாவது காப்பாத்தியிருக்கலாம். ஆனா அந்த கீழ்ப்படியாம இருக்கும்போது, தன் ஆசீர்வாதங்கள இழந்து போகக்கூடிய அந்த ஒரு அபாயம் இருக்குது. அதனால நம்மளுக்கு அவரோட தனிப்பட்ட அந்த பர்சனல் வார்த்தை நம்மகிட்ட வரும்போது, அவரோட வழிகாட்டுற அந்த வார்த்தை நம்மகிட்ட வரும்போது, அவர் நடத்துற வழியில நம்ம நடக்கணும். அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். எப்படி பிரியமில்லாத காரியங்கள் நம்ம விட்டு அகற்றணும். எரேமியா 33:3 யாராவது கொஞ்சம் வாசிங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம எத இப்ப அறிவிப்பேன்னா சொல்லுவேன்னு அர்த்தம். கரெக்ட்டா? நம்ம காரியங்கள செய்வோம். விஷயங்கள தான் சொல்லுவோம். கரெக்ட்டா? தமிழ் அப்படிதானே?
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய விஷயங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்படிதானே இருக்கணும். நம்ம வந்து இங்க வாங்க சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு தான் சொல்லுவோம். உங்ககிட்ட ஒரு காரியம்ன்றது வந்து ஒரு செயல். அதை செய்ய தான் முடியும். ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவரு? எரேமியா 33:3ல 1 ராஜாக்கள் 8:15 சொல்லுது, தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்படின்னா என்ன? அவர் சொன்னா அத அவரே செய்வார். அவர் செய்து முடிப்பார். அததான் சொல்றாரு, நான் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவர் அறிவித்தாலே அது செய்யப்பட்டு விட்டது. ஏன்னா அவர் சொன்னா ஆகும். அவர் தம்முடைய வார்த்தையினால என்ன சொல்றாரோ அத நடப்பிக்க கூடிய ஒரே வல்லமையுள்ள தேவன் அவர் மாத்திரம் தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம பலத்தால, நம்ம ஸ்மார்ட்னஸ்னால, நம்மளுக்கு இருக்கிற அ அ அ என்ன சொல்றது? நம்மளுக்கு இருக்கிற ஒரு பணமோ, படிப்போ, நம்முடைய காரியங்கள்னால நம்ம இத செஞ்சு அதனால தான் நம்மளுக்கு சோர்வு வருது. அது நடக்காத போது நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்ம மேல தப்புன்னு நெனைக்கிறோம். நம்ப எங்கேயோ கோட்ட விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது டிலே ஆகும்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம எதையோ செய்யாம விட்டுட்டோமான்னு. அத யோசிக்கணும். நம்ம செய்ய வேண்டிய காரியத்த நம்ம தான் செய்யணும். நம்மளுக்கு அதுக்கு ஆண்டவரு கிருபை குடுப்பாரு, பலன் குடுப்பாரு. ஆனா, ஒரு காரியத்த அவர் நம்மளுக்கு அறிவித்தார்ன்னா, அந்த விஷயத்த அவர் அறிவிக்கிறதுல அந்த காரியத்தையே செய்து முடித்துடுறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, தாவீதுக்கு அவர் என்ன வாக்குனால சொன்னாரோ, அவருடைய கரத்தினால அவர் நிறைவேற்றினார். நானும் நீங்களும் என்ன நம்மளுக்கு கொஞ்சோண்டு பொறுமை மட்டும் தேவையா இருக்குது. மேரி மரியாள் வந்து ஒரு கல்யாணத்துல சொல்றாங்க, இப்ப என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே அவரு. இப்ப என் வேலை வரலன்னு சொல்றாரு. அமைதியா போறாங்க. அதே போல அவர் சொன்னது அந்த வார்த்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த ரெக்வெஸ்ட்ட வாங்கிட்டாரு. அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. பிதா கிட்ட இருந்து அவருக்கு எப்ப அத செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். கரெக்ட்டான நேரம். எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. நம்ம முன்னாடியே போய் நம்ம அவர் கால்ல விழுந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றப்ப அவரு சொல்றாரு, "அமைதியா இரு, பயப்படாத, கலங்காத. இன்னும் என் நேரம் வரலன்னு" நெறைய நம்மளோட அநேக காரியங்களும் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் அப்படி நெறைய காரியங்கள் இருக்குது. நம்ம என்ன மரியாளுக்கு இருந்த அதே பொறுமை நம்மளுக்கும் தேவைப்படுகிறதா இருக்குது. அவர் வந்து முடியாதுன்னு சொல்லல. நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுன்ற அந்த வார்த்தைய கூட சொல்லல. இன்னும் ஏன் நேரம் வரலங்கிறாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ நம்ம வந்து எ எத்தனையோ அ இத கேட்கலாம். நம்ம அனுதின பிரசங்கங்கள கேட்கலாம். நம்ம இங்க பகிரப்படுற வார்த்தைய கேட்கலாம். எல்லாமே கேட்கலாம். ஆனா ரொம்ப மேன்மையானது நீங்க வந்து நீங்க பைபிள் வாசித்து உங்களுக்கு அதுலருந்து ஆண்டவர் பேசுவார் பார்த்தீங்களா? அது ஒருவேள மத்தவங்க கண்ணுக்கு ஆமா, இதெல்லாம் ஒரு பெரிய வெளிப்பாடா? அப்படின்றது காரியம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்க கூட பேசினார் பார்த்தீங்களா? இந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட பிரசங்கத்த காட்டிலும் அது ரொம்ப மேன்மையானது. ஏன்னா, அது உங்க கூட உங்கள படைச்ச அவ்ளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க கூட அத பேசி உங்களுக்கு அத புரிய வச்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு, உங்கள திடப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க சோர்ந்து போம்போது உங்கள தட்டி எழுப்பி, உங்கள உற்சாகப்படுத்தி இருக்கிறார்ன்னா, அதோட மேன்மை ஒண்ணுமே இல்ல. அதனால தான் சொல்றாரு, மரியாள் மார்த்தாளோட வீடு எவ்ளோ பெருசா இருந்துரும்னு நான் நெனைக்கிறேன். ஒரு வ ஆண்டவரோட வாய்ஸு, இயேசுவானவரோட வாய்ஸு ப பல 1000 மக்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்ளோ பவர்ஃபுல்லான வாய்ஸ். அந்த காலத்துல மைக் கிடையாது. அவரு வெறும் வாயில தானே இந்த மலை மேல இருந்து அவ்ளோ ஜனங்களுக்கு பேசியிருப்பாரு. அதோட கொஞ்சம் குறைவா இவங்க வீட்டுக்குள்ள பேசியிருப்பாரு. அந்த கிச்சன்ல இருந்து கேட்கக்கூடாதா? மார்த்தாளும், மரியாளும் 2 பேரும் சேர்ந்து அங்க பேசுறத இங்க கேட்கக்கூடாதா? இப்ப எத்தனையோ டைம் இங்க பிரேயர் நடக்கும்போது நான் அங்க தோசை சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப அப்ப அப்படி வச்சு கேட்டுக்கிறேன்ல, அது மாரி கேட்டுக்க கூடாதா? ஆனா அது மேன்மை இல்ல. மரியாளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அவர்கிட்ட அவர் வாயிலிருந்து வர்றத அந்த இடத்திலேயே உட்கார்ந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இதுவும் இல்லாம அந்த கேட்டு அந்த பெற்றுக்கொள்ற வார்த்தைக்கு, அந்த குரலுக்கு ஈடான காரியம் ஒண்ணுமே இல்ல. நீங்களும் நானும்
அநேக வார்த்தைகளை அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையோட கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? அந்த வார்த்தையை கொடுத்த அந்த கர்த்தரை நீங்களும் நானும் அந்த அப்பாவை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம்? அதுதான் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த மாதிரி விஷன்ஸ், ட்ரீம், தரிசனம் கொடுத்து அவரு பேசி அத வந்து ரொம்ப பெருசா நினைக்கிறோம். நான் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரு தடவையும் நான் இயேசுவ பார்த்ததும் இல்ல. அவரோட குரலையும் கேட்டதில்ல. அவங்களுக்கு எது கீழ்ப்படிய போதுமானதா இருந்தது? அவருடைய வார்த்தை, வேதத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. நான் அன்னைக்கு கூட நினைச்சேன், வில்லியம் கேரி வந்து சத்திக்கு எதிராக அவரு புரொட்டஸ்ட் பண்ணாரு. அவர் ராஜா ராம்மோகன் ராய் கூட சேர்ந்து இந்த உடன்கட்டை ஏறுற அந்த இத வந்து ரொம்ப அத ஒழிச்சு கட்டுனதுல அவருக்கு பெரிய பங்கு இருக்குன்னு நான் நினைச்சேன். அவரு வில்லியம் கேரி கிட்ட ஆண்டவர் எங்கேயாவது வந்து ஒரு தரிசனத்துல ஒரு இதுல ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்ல உடன்கட்டை ஏறுறத பத்தி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அவருக்கு பைபிள்லன்னு சொல்லியிருக்காரா? ஒண்ணும் சொல்ல. மீகா 6:8 சொல்லுது, நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி. அந்த இரக்கத்தை சிநேகி. ஒன்ன போல பிறனை நேசி. என்னை யாராவது எரிச்சா, நான் உயிரோட இருக்கும்போது எரிச்சா நான் ஒத்துக்குவேனா? ஒத்துக்க மாட்டேன். அப்ப உன்னை போல பிறனை நேசி. அவ்வளவுதான். அது போதுமானதா இருந்தது வில்லியம் கேரி தன்னுடைய காரியத்தை நடப்பிக்கிறதற்கு. அஹ் இப்ப இவங்கள மாதிரி இப்ப மார்கரெட் சிஸ்டரும் சில்வி சிஸ்டரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நொறுக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு ஆண்டவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாரு. நம்ம வந்து அந்த காரியத்தை கூட நம்ம மார்கரெட் சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம ஜெபத்துல வைப்போம். ஆண்டவர் வந்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாருன்னா சமீபமா இருந்து வேடிக்கை பார்க்க மாட்டாரு. அவர் எப்படி கிரியை செய்யணுமோ அப்படி கிரியை செய்வார். அதனால வார்த்தை நம்மளால காதால கேட்க முடியுதோ இல்ல கேட்க கூடாத குரலா இருந்தாலும் அந்த வார்த்தையோட வல்லமை வந்து எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லாதது. அவரோட வார்த்தை வந்து வல்லமையுள்ள வார்த்தைகள். அதை பிடிச்சு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை, இன்னும் பெரிய வெற்றிகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.